சீன்ல லித்தியாவை தான் காட்டுறாங்க. நம்ம எலியாவும் கியாவும் லூனாவை தேடி போய்கிட்டு இருக்கும்போது எய்தாப்ல 2 சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி வருவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஷால்க் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க 2 பேரும் இவங்களை அட்டாக் பண்ண போறீங்களா, அப்ப நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் நீ யாரா, நாங்க முதல்ல உன்னையே அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வருவாங்க. சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம ஷால்க் அவங்க 2 பேர்த்தோட தலையுமே வெட்டிடுவான். ஆமா நீங்க 2 பேரும் யாரு, உங்க 2 பேத்தையும் நான் இங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கியா உடனே நாங்க வந்து படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம், இதோ இவங்கதான் என்னோட சென்சை, வந்த இடத்துலதான் இவங்க கிட்ட மாத்திக்கிட்டோம், நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா சொல்லுவா. அதை கேட்டோம் நம்ம ஷால்க்கும் நீங்க 2 பேரும் பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, இதோ இந்த பக்கமா போனீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டி கொடுப்பான். ரொம்ப நன்றிங்கிற மாதிரி நம்ம எலியாவும் கியாவும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேப்பரை வச்சு லூனா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்படியே தேடி போவாங்க. அப்படியே கட் பண்ண இங்க நம்ம டக்காயை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம நிக்கிலோ அந்த இடத்துக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல பேட்ரோல் ஸ்டீம்லாம் மேல கோட்டையோட உச்சியில இருந்து கோல்டு ஸ்டாரை வச்சு கரெக்டா ஃபயர் பண்ணி நம்ம நிக்கிலோ மேல அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நிக்கிலோக்கு எதுவுமே ஆகாது. அவனும் திருப்பி அந்த பேட்ரோல் ஸ்டீம் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு ஸ்பைடர் வெப்ப வச்சு 2 பேரையும் சாவடிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம டக்காயையும் ஒரு அடி தூக்கி போட்டு வெளுத்துருவா. நம்ம டக்காயும் இங்க பாரு அவ்வளவு ஈஸியா என்ன சாகடிக்கலாம்னு நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை எடுத்து நம்ம நிக்கிலோ மேல போய் ஒரு அடி ஓட்ட போட்டு உள்ளே போயிருவான். யாரா இவன் என்னடா பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிக்கிலோக்கே பயங்கர ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டக்காயோட கத்தியை காட்டுவாங்க. பார்த்தா அது டக்காயோட கத்தியே கிடையாது, நம்ம ஹிகுரேவோட கத்தியை தான் திருடி வச்சிருப்பான். அந்த ஹிகுரேவோட கத்தியில இருக்க பாய்சன்னாலதான் அந்த மான்ஸ்டரை ஈஸியா ஓட்ட போட்டு உள்ள போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம நிக்கிலோட கழுத்தை வெட்டி 2 துண்டா ஆக்கிடுவான். அப்படியே கட் பண்ண இங்க நம்ம லூனாவை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த கோட்டையோட உச்சிக்கு வந்திருப்பா. வந்து பார்த்தாதான் அந்த இடத்துல கோல்டு ஸ்டார் இருக்கிறத பாப்பா. அதை கையில எடுத்துருவா. கரெக்டா அந்த இடத்துக்கு எலியாவும் கியாவும் வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக்காவா. பாருங்க இந்த நகரத்தை பாருங்க எப்படி அலங்கோலமா அழிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் மேல இருக்க வெறுப்புனால நாட்டு மக்கள் தான் அழிஞ்சு போறாங்க. இந்த வெறுப்புக்கு முடிவே இல்லையா. பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு அந்த கோல்டு ஸ்டாரை எடுத்து வெறியில போய் யாருமே உருவ இருக்க வேணாம், எல்லாரும் அழிஞ்சு சாவுங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ற மாதிரி போவா. கரெக்டா நம்ம கியா அந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப்னு சொன்னோன்னே அந்த கோல்டு ஸ்டார் அட்டாக் ஆகுற நேரத்துல கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் மறைய வச்சிருவா அந்த கோல்டு ஸ்டாரை. அதுக்கப்புறம் நம்ம கியா லூனா கிட்ட போயிட்டு நீ ரொம்பவே காயப்பட்டிருக்க, அதனாலதான் பயத்துல இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க, கவலைப்படாது இது எல்லாமே ஒரு நாள்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவா. உனக்கு என்ன தெரியும் இந்த நாட்டு மக்களோட போன உயிரெல்லாம் திரும்ப வருமாங்கிற மாதிரி கேட்பா. உடனே நம்ம கியாவும் எலியாவை பார்த்து சென்சை நீங்க தானே சொல்லியிருக்கீங்க என்னோட பவரால நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவா. என்னன்னு பார்த்தா நம்ம எலியா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இரு அந்த பவரை யூஸ் பண்ணாதான் சொல்லுவா. உடனே நம்ம கியாவும் வேனிஷ் எல்லாம் மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருக்க ஃபயர் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதை பார்த்தோன்னா நம்ம லூனாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு யாரு மாணி அப்படிங்கிற மாதிரி கேட்பா. சொல்ல போனா நம்ம கியாவோட பவரை பார்த்து பயந்தே போயிருவா. அதுக்கப்புறம் நம்ம எலியா போயிட்டு லூனாவை கெட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாத, உன்னை சுத்தி இருக்க சிச்சுவேஷன் தான் உன்னை இந்த மாதிரி மாட்டுது, கவலைப்படாத எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா பேசுவாங்க. உடனே நம்ம கியாவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், லூனா உண்மையிலேயே ரொம்ப நல்லவதான், அவளோட ப்ராப்ளம்ஸ் தான் அவளை இந்த மாதிரி மாத்திருக்கு, கவலைப்படாத எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் சீன்ல லித்தியா நாட்டை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம சோஜிரோ ஒரு வழியா வந்திருப்பான். சோ லித்தியா நாட்டை சுத்தி நிறைய ஆர்மி போர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. எப்போ ஆர்டியால இருந்து ரகசிய தாக்குதல் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து பயங்கரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சோஜிரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன்னு கத்துவான். அவனை பார்த்தோன்னு எல்லாருமே கையில இருந்த வில்லு துப்பாக்கி எல்லாத்தையும் தாக்குவாங்க. பட் நம்ம சோஜிரோ தன்னோட ஒத்த கத்தியால எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்திடுவான். அப்படியே அங்க ஒரு சத்தம் என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம நிக்கிலோ அந்த இடத்துக்கு வந்திருப்பா. சோ அவளும் வந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒரே அடியில போட்டு தாக்கி கொண்டுகிட்டு இருப்பா. அவளை பார்த்தோம் நம்ம சோல்ஜரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான், யாரா இவ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உன்னோட பவர் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தெரியற, நான் கூட சண்டை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் அட்டாக் பண்ணுவான். நான் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே சோஜிரோ. இங்க பாரு தம்பி, எனக்கு உன் கூட சண்டை போறதுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, சரியா, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிக்கில அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு விவியான் அதோட கூத்தடி கிட்ட போயிட்டு ஆலஸ் த ஸ்டார் ரன்னர் லித்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த கூட்டத்துல நம்ம ரெக்னாஜியும் இருப்பாரு. அதை கேட்ட ரெக்னாஜியும் ஆலஸ் த ஸ்டார் ரன்னர் கூட மோத எல்லாருமே தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. எல்லாருமே தயார்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆலஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கான டிராகன்னு தெரியும், அவன் கிட்ட ஒரு 12 மீட்டருக்கு பெரிய வால் இருக்கு, அந்த ஸ்வாட்ல மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்தே போயிருவோம். அதனால அவன் கூட சண்டை போடும் போது நீங்க 12 மீட்டருக்கு பின்னாடி இருந்து சண்டை போட பாருங்க. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட கன்ஸும் இருக்கு, நீங்க என்னதான் 12 மீட்டருக்கு பின்னாடி இருந்து சண்டை போட்டாலுமே அந்த கன்ஸால உங்களை ஃபயர் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்க அவன் கிட்ட இருந்து 12 மீட்டர் தள்ளி இருந்தா அந்த புல்லட்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிக்கவும் முடியும். நான் சொன்ன மெத்தட்ல சண்டை போட தயாரா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருமே புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விவியான்ஸ் கூட்டத்து கூட எந்த போட்டியும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ரெக்னாச்சி சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆலஸும் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ரெக்னாச்சியும் வாங்க தம்பி, உங்களுக்காக தான் இங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசுனது போதும் சண்டை ஆரம்பிக்குமான்னு சொல்லிட்டு ஆலஸ் அவனோட துப்பாக்கி எடுத்து ரெக்னாஜியை ஒரே சுடு. அந்த புல்லட் நம்ம ரெக்னாஜி மேல பெறதுக்குள்ளயும் இன்னொரு விவியான் வந்து நம்ம ரெக்னாஜியை காப்பாத்திருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லா ஸ்மோக்கை போட்டு நம்ம ஆலஸை கவர் பண்றாங்க.
ஆலஸும் ஸ்மோக்குள்ள மாட்டிக்குது. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அங்க இருக்க பேட்ரோல்ஸ் எல்லாம் பயங்கரமா நம்ம ஆலஸை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்றாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் கூட கேப் விடாம அடுத்த செகண்டே விவியான்ஸ் எல்லாம் நம்ம ஆலஸை போய் அட்டாக் பண்ணுது. நான் இங்க வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாகடிக்கிறதுக்காக பயங்கர ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஒரு ஃபயர் போர்ட்டல் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகி நம்ம ஆலஸ் அட்டாக் பண்ணுது. ஆஹா, இவங்க என்ன பயங்கரமா டென்ஷன் ஏத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு ஜாடியை எடுத்து அதுல இருந்து ஒரே ஒரு சொட்டை மட்டும் கீழே போடுது. அது கீழே போட்டோன்னா பயங்கரமா அந்த இடமே வந்து வெடிச்சு செதறுது. என்னது இது, ஒரு தெரு கூட விடாம எல்லா தெருவும் கருகி சாம்பலாகுது. கேரட்டிக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா ரெக்னாச்சிய நம்ம ஆலஸ் தாக்க இந்த தடவையும் இன்னொரு விவியான் வந்து நம்ம ரெக்னாச்சியை காப்பாத்திருச்சு. நின்ன தாக்கவே முடியாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்னாச்சி சொல்ல நம்ம ஆலஸும் போதும் நிறுத்து, ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டா அப்படின்னு சொல்லும் போதே அங்க இருந்து பேட்ரோல் ஸ்டீம்ல நம்ம ஆலஸ் அட்டாக் பண்ண அப்படியே வந்து ஆலஸும் தப்பிக்குது. இருந்தாலுமே பின்னாடி இருந்து விவியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கேப் விடாம அடுத்தடுத்த அட்டாக்ஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆலஸோட கழுத்துலயே ஒரு அட்டாக் வந்து விழுந்துருது. அந்த ஷூட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆலஸால முடியல, அப்படியே அந்த இடத்துல இருந்து கீழே விழுது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஆலஸ் இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அட முட்டாள்களா, எங்கடா நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போய் ஆலஸோட பாடியை கண்டுபிடிச்சு அவன் உயிரோட இருந்தானா அவனோட கழுத்துல நெருக்கி சாவடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரெக்னாச்சி. சொன்ன மாதிரி இங்க ஆலஸ் நம்ம செத்துருக்க மாட்டான், உயிரோட தான் இருப்பான். அவனை கண்டுபிடிச்சோன்னு விவியான்ஸ்லாம் அவனை பிடிக்கணுங்கிற அவசரத்துல கிட்ட வந்துருவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் அந்த விவியான்ஸோட உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஆலஸ் அவனோட வாழை வச்சு எல்லாத்தையும் கண்டதுனமா வெட்டி போடுவான். இங்க பேட்ரோல் ஸ்டீம்ல கரெக்டா நம்ம ஆலஸை ஷூட் பண்ண பார்க்க நம்ம ஆலஸ் அவனோட துப்பாக்கி எடுத்து கரெக்டா எல்லாத்தையும் ஒரே ஷூட்ல சாகடிச்சிருவான். நம்ம ஆலஸ் அட்டாக் பண்ற எல்லா அட்டாக்லயும் தப்பிச்சான் அண்ட் திருப்பி அட்டாக்கும் பண்ணா. அப்பதான் ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒன்னு ஆலஸ் அட்டாக் பண்ணுது. அதை பார்த்தோன்னே இது கண்டிப்பா விவியான் இல்ல, வேற ஏதோ ஒரு கிரியேச்சர் தாங்கிற மாதிரி நம்ம ஆலஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஆலஸ் சுத்தி பயங்கரமா பூச்சிகள்லாம் வந்து முக்கிது. என்னடான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ரெக்னாச்சி சொல்றாங்க, இது என்னோட வேடாச்சு தான், கவலைப்படாத. அந்த பூச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட உடம்புக்குள்ள போய் உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். மூளை, இதயம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போற, சந்தோஷமா இருங்கிற மாதிரி ரெக்னாச்சி சொல்ல அங்க ரெக்னாச்சி சொன்ன மாதிரியே நம்ம ஆலஸோட உடம்பு ஃபுல்லா அந்த பூச்சிகள் எல்லாம் மொச்சி நம்ம ஆலஸால அசையவே முடியல. ஆலஸோட வாழையே பிடிக்க முடியாம அந்த வாழையே கீழே போடுறாரு. அந்த பூச்சிகள்லாம் அவரோட மூஞ்ச ஃபுல்லா மொக்கிது. அதுக்கப்புறம் அவரோட மூச்சையே விட முடியல. ரொம்ப ஆர்வப்படாதீங்க, மேல கொஞ்சம் பாருங்கன்னு ஆலஸ் சொல்றான். என்னன்னு எல்லாருமே மேல பாக்க கோட்டையோட உச்சில இருந்து எரிமலை மாதிரி நெருப்பு பொங்கி வருது. அதுல எல்லா விவியான்ஸும் கருகி சாம்பலாகுது. நம்ம ஆலஸோட உடம்புல இருந்த பூச்சிங்க கூட அப்படியே கருகி சாம்பலா செத்துருது. அதுக்கப்புறம் ஆலஸும் கீழே போயிட்டு அவரோட வாழை எடுத்துக்கிறாரு.